இங்க இருந்து கலிலேயாவுக்கு போகணும்னா சமரிய வழியில போனா நேர ஷார்ட் வே. சமரிய பாதைக்குள்ள நீங்க பிடிச்சு போனீங்கன்னா கலிலேயாவுக்கு ரொம்ப பக்கம். ஆனா இவன் என்ன செய்வானா, சமரியா தேசத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறக்காக யோர்தானை இங்கிட்டு கடந்து யோர்தானை சுத்தி அங்கிட்டு கடந்து அப்படியே மேல வந்து அது கலிலியா பகுதியில வந்து கப்பர்நாகுல வந்து ஏறுவான். ஏன் அப்படி போறான் அப்படின்னு கேட்டா, நான் யாரை தீட்டுன்னு நினைக்கிறேன்? சமாரியனை தீட்டுன்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி போனார் தெரியுமா? அவர் எருசலேமில் இருந்து கலிலியாவுக்கு போகும்போது சமரியா வழியாக கடந்து போனார். அங்கு யாக்கோபு வெட்டின ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல உட்கார்ந்து ஒரு சமரிய பெண்ணை பேசினார் அப்படின்னு வேத புத்தகத்துல அவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சோ இயேசு பேசினாருங்க, நாங்களும் அப்படின்னு செய்ய முடியாது. சொல்லுங்க, அப்படி சொல்றீங்களோ? இயேசு போனாருங்க, நாங்கெல்லாம் எங்க எதை விட்டு கொடுக்க முடியாது? வர்க்கத்தை விட்டு கொடுக்க முடியாது, எங்க ஜாதியை விட்டு கொடுக்க முடியாது. சொல்லுங்க, இயேசு செஞ்சாரு, நாங்களாம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் அதுல ரொம்ப அலசி பார்க்கும்போது என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது என்ன தெரியுமா? இயேசு இந்த ஸ்திரீட்ட பேசுறாரு. இந்த பெண் யார் அப்படின்னு கேட்டா ஒரு விபச்சார ஸ்திரீ. விபச்சார ஸ்திரீ இயேசு பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் அந்த ஆர்கியூமெண்டல் வியூக்குலாம் வரல. சமாரிய ஸ்திரீயாகிய இந்த பெண்ணோடு, விபச்சார ஸ்திரீயோடு இயேசு பேசுறாரு. இயேசு அவளுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேளையில அந்த வேத வசனம் சொல்லுதுங்க 4வது அதிகாரத்துல, இயேசுவின் சீசர்களோ போஜன பதார்த்தங்களை கொள்ளுவதற்காக சமரியாவிற்குள் கடந்து போனார்கள். வாசிக்கிறீங்களா? 4வது அதிகாரத்துல அவர்கள் அப்படி சமரிய தேசத்துக்குள்ள போய் சோறு வாங்கிட்டு திங்கிறதுக்கு சோத்தை வாங்கி எங்க போய் சமரியாவுக்குள்ள கடந்து போய் ஆமென் அவர்கள் என்ன செய்தார்கள்? போஜனங்களை வாங்கிட்டு பின்னாடி இயேசு அன்னைக்கு வந்தாங்க. நான் கேட்கிறேன், நீ இயேசுவோட கூட இருந்தா உன் வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் வந்திருக்கும். நீ யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்ட. ஆமென். வெறுத்து ஒதுக்கின இயேசுவின் சீசர்கள் யூதர்களா இருந்ததுனால நான் சொல்றேன், அந்த யூதர்களுக்கு சமரியர் மேல ஒரு பற்றுதல் உண்டானது. ஏன் தெரியுமா? இவங்க யாரோட இருந்தாங்க? இயேசுவோட இருந்தாங்க. நீங்க எத்தனை பேர் சொல்றோம், நான் கிறிஸ்தவன், நான் சபைக்கு போறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து 32 வருஷம் கிறிஸ்தவன், நான் 50 வருஷம் கிறிஸ்தவன். நீ எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்து போ, உன் வாழ்க்கைக்குள்ள இந்த மாற்றம் வரலன்னா you are not qualified to be a Christian. நீ கிறிஸ்தவனா இருப்பதற்கே தகுதி இல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.